வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் காந்தி. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் கென். ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விடுதலை 2 பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாரோட நரேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கனால சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகலாம். அதுக்கு நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுடுறேன். ஸோ வந்து வெற்றி சாரோட நரேஷன் பற்றி 4 பேரும் பேசிட்டிங்கன்னா சரியா இருக்கும். நான் மேம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் ஆல்மோஸ்ட் 3/4 போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்க்காக தான் சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அப்போ பேசிக்கா அந்த படத்தோட ஒரு ஐடியா, அந்த விடுதலை 1 பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு அதோட அதுல இருந்து கனெக்ட் பண்ணி சொல்றதுல அதனால நிறைய பேச வேண்டிய அவசியம் வரல சாருக்கு. ஸோ எனக்கு அப்போவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கேமியோன்னு சொல்லி வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வாஸ் ஒன்லி ஹாப்பி டு இதில் பேசக்கூடிய தத்துவங்களும் அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் த கான்டென்ட் தட் த ஃபில்ம் இஸ் டாக்கிங் அபவுட் வந்து இட்ஸ் ரொம்ப ரெலவெண்டா. இந்த காலகட்டத்திலையும் எந்த காலகட்டம் எடுத்தாலும் அன்சங் ஹீரோஸ் நிறைய பேர் இருப்பாங்க, மக்களுக்கு தெரிஞ்ச வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, மக்களுக்காக உழைச்ச ஆனா மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியவே தெரியாது அந்த மாதிரி வீரர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எனக்கு அதை பத்தி இந்த படத்தோட கதை அதை விட அந்த மாதிரியான டு தேட் ஆங்கிள் ஆஃப் லைஃப் அதை பத்தி தெரியறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி டிலைட்டட், வெரி அது வந்து எனக்கு புது அறிவா இருந்தது. ஸோ அது அப்படிதான் எனக்கு கிடைச்ச நரேஷன்ல தட் இஸ் வாட் ஐ டுக் ஃப்ரம் ஹிஸ் நரேஷன். ஏன்னா அந்த வே ஆஃப் நரேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டேரக்டர்ஸோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது அப்போவே அந்த ஃபீலை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இன்டர்வியூஸ்லாம் ஆக்டர்ஸ் சொல்கிறது. ஸோ நீங்கள் அசுரனுக்கும் சார் உங்களை நரேட் பண்ணியிருப்பாங்க, இப்போ இதுக்கும் நரேட் பண்ணும்போது அவர் எப்படி அந்த சீன்ஸை வந்து உங்களுக்கு நரேட் பண்ணாரு, த வே ஹி அப்ரோச் த ஸ்கிரிப்ட்ன்றது எனக்கு வந்து ஹி ஜஸ்ட் கிவ்ஸ் an ஐடியா அண்ட் அதுக்கப்புறம் வீல் ஃபைண்ட் அவுட் த பாத் ஆஃப் த ஃபிலிம் டுகெதர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது கரெக்டாக டீட்டெயிலாக கேட்டால் அது எனக்கும் தெரியாது, நம்ம ஒன்றா கண்டுபிடிப்போம். அப்படி தான் என்னோட இன்ட்ராக்ஷனில் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஹீ ஹேஸ் அந்த மனசில் கிளியர் ஐடியா இருக்கு. பட் ஹீ இஸ் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் வைல் ட்ராவலிங். ஏன்னா அந்த ஷூட்டிங் நடக்கும்போதே நிறைய புது விஷயங்கள் ஆட் ஆகுறது நான் பார்த்துருக்கேன். ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச விஷயங்கள் வேண்டான்னு சொல்றது நான் பார்த்துருக்கேன். டயலாக்ஸ் ஆட் ஆகுறது பார்த்துருக்கேன். சீக்வன்சஸ் சேஞ்ச் ஆகுறது பார்த்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் எவர் சேஞ்சிங் அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அட் த சேம் டைம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஏன்னா அவரோட விஷனுக்காக நம்மளும் வி ஷுட் ஆல்சோ அதுக்கு அவரு கூட நம்மளும் போய் மலையாளத்தில் கூட எத்தனம்னு சொல்லுவோம். அது வந்து ஆஸ் அன் ஆக்டர் I found it very interesting and challenging. நிறைய விஷயங்கள் அந்த ப்ராசஸ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம், அன்லேர்ன் பண்ணுவோம். அதெல்லாம் நடக்கும்போது I believe it helps you grow as an actor and as even as a person. அதான் இப்போ மேம்கிட்ட கேட்டது தான். சார் ஒரு விஷயத்தை நரேட் பண்ணும்போது மேமோட இன்டென்ஷன்ல இருந்து அவங்க பார்த்து வந்து ஒன்று சொன்னாங்க. வெற்றி சாரோட கதை சொல்லல் நரேஷன்ன்றது சூரியன்ற ஆக்டருக்கு இல்லை சூரியன்ற மனிதருக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது, அது எப்படி இருந்தது? எனக்கு அந்த கேரக்டரில் அவர் சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு புரியுற மாதிரி பண்ணிடுவார் ஃபஸ்ட்டு. அதுக்கு இவங்க இந்த கேரக்டரை சுற்றி என்ன நடக்குது, இந்த கேரக்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னு அந்த கேரக்டர் மனநிலையை நல்லா புரிய வச்சுட்டாரு எனக்கு. அதனால தான் எனக்கு ஈஸியாகுது. இவன் இவ்வளவுதான், இவ்வளவுதான் போக முடியும், ஆனால் இவனுக்குள்ள இவ்வளோ இருக்குது, இதை எவ்வளோ வெளிப்படுத்த முடியும், இந்த உடல் மொழி இந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும் இப்படி எனக்கு தெளிவாக அவர் அதை எனக்கு அவர் புரிய வச்சாரு. நான் அப்படிதான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சூரிய நம்ம கதை கேட்ட விதம் அப்படிலாம் இருக்கிறப்ப அது கொஞ்சம் ஃபுல்லாக ரொம்ப ஓப்பனாக வெளியில் ஒளிமறைவு இல்லாமல் இருக்கும் நம்ம காமெடியாக நடிக்கிறப்ப. இதில் டைலாக்ஸை விட அந்த மனநிலை, அவனுடைய இறுக்கம், அவனுடைய வெளிப்பாடு நீ எப்படி இதை உள்வாங்கணும், இதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் நடிக்கின்ற அவசியமே கிடையவே கிடையாது. இப்போ இவனை சுற்றி ஒரு பிசிவை இருக்கு, இவனை சுற்றி வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டருக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அதிகாரியை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில். அப்படின்னா இவன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நிற்கிறேன், அதை இவன் எப்படி வாட்ச் பண்ணுறேன், இவன் என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன், இவன் எடுத்தா அது 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 எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி எடுத்து போக முடியும், எங்கே இவன் பிரேக் ஆகிடுவேன், இது எல்லாமே அவர் சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு டோட்டலாகவே படம் காட்டுற மாதிரியே இருக்குது. எனக்கு அதை நிறைய டைலாக்ஸ் பேசி நடித்தாங்க அப்படிலாம் கிடையாது. ஃபீல் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு நீ அதை உணர்ந்தா போதும். செகண்ட் பார்ட்டில் ஒன்று இருக்குது, அது பயங்கரமான எமோஷனல். எனக்கு வாத்தியார்கிட்ட வந்து இடையில ஒரே ஒரு நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல ஒன்று பேசுவேன், ஐயா தெரியாதுங்க அப்படின்னுவேன்.
எனக்கு தெரியாதுங்க, அது என்ன அர்த்தம் நீங்கள் படம் பார்த்துருங்க. அப்போ அந்த மனுஷன் வாத்தியார்கிட்ட கேட்ட ஆப்போசிட் நின்று அந்த சூழலுக்கு அந்த வாத்தியார் கேட்டு எவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னிங் ஃபுல்லாக இப்போ வந்தது, வாத்தியார் பற்றி கேள்விப்பட்டு வாத்தியார் கிட்ட வந்து வாத்தியார் பிடிச்சது எல்லாம் ஓட்டி 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 பார்க்குறப்ப இந்த டிராவலில் வாத்தியாரை பற்றி லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கல, வாத்தியார் யாரும் செகண்ட் பார்ட்டில் போயிருக்கப்போ ஒரே ஒரு இடத்துல எனக்கு அப்படியே முடியாது, இவர்கிட்ட திருப்பி நான் பேசணும்னு தோணும். பேசுகிறப்ப அதுக்கு சில நிறைய விஷயங்களுக்கு ஐயா எனக்கு தெரியாதுன்றப்ப அவர் திரும்பி என்ன குமரேசன் அப்படின்னு அவர் ஒன்று சொல்வார், உங்களை சொல்லுங்க விரும்பல. அந்த மனுஷன் ஒரு அந்த இது மாமா எனக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு மாமா. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு இடத்துல இந்த ஜீப் கிட்ட முடிச்சுட்டு வரும்போது அது ரொம்ப உங்களை பற்றி இதெல்லாம் தெரியாமல் போச்சுங்க ஐயா அப்படின்னு. அப்போ எங்களை பற்றி இதெல்லாம் தெரியாமல் வச்சுக்கிறது தான் இதோட அதிகாரத்தோட வேலை அப்படின்னு. ஓகே ஓகே. அது என்ன தான் அது மஞ்சு அவங்க சொன்ன மாதிரி வெளியே தெரியாத மக்களுக்காக உழைத்த பல ஹீரோக்களோட கூட்டமைப்பு தான். ஒருத்தர் மட்டும் இல்லை, வாத்தியாருங்கிறது ஒருத்தர் மட்டும் இல்லை, இது மாதிரி பல பேருடைய ரெப்ரசன்ட். நாங்கள் பல பேர் நிஜமாக நடந்த வாழ்க்கை நடந்ததோட இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஸோ மச் ஆஃப் ஹீரோஸ். இதுதான் அது அந்த அந்த நான் பார்க்குற பார்வைக்கு அது வரைக்கும் நம்மளை சூப்பராக செலுத்திடுவார் அவர். நம்ம எனக்கு ஒரு சின்ன டைலாக் தான். இதே நீங்கள் மற்ற இடத்துல அதே டைலாக் பேசுகிற அனுபவம் வேற, கேமரா முன்னாடி இவர் சொல்கிற அனுபவம் வேற. இவங்க நமக்கு பின் நமக்கு முன்னாடி அடுத்து என்ன எல்லாத்தையும் தெளிவாக புரிய வச்சுருவாரு. அப்போ நம்ம அந்த ஆக்ஷன்ஸ் இந்த ஒரு டைலாக் வரப்போ நம்ம டக்குன்னு ஆக்ஷன் சொன்னோன்னு நம்மளுக்கு டக்குன்னு வந்தா தெரியாதீங்க அப்படின்னு நமக்கு வந்துடாது. அது ஆட்டோமே நம்ம உள்ளே போயிடுவோம் நம்ம அதுக்குள்ளே. அதான் அவர் சொல்றாரு, நீ வெளியில நடிக்க எனக்கு என்ன அந்த சுற்றி இருக்கிறத ஃபுல்லா உள்வாங்கிட்டு நீங்களா இருந்தேன்னா போதும், அதுதான் நடிப்புண்டு. அவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்டு நான் ஸ்கிரீன் நடிக்க பார்க்குறப்ப நான் அவ்வளோ பயங்கரமா பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணி எனக்கு தெரியுது. ஆனா நானா எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா உள்ள நினைச்சு அவர் சொன்னது அது அவர் சூப்பரா உள்ள இந்த வாட்சி கடை வேலை வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து எங்கெங்க என்னென்ன செட் பண்ணுங்க அந்த மாதிரி நமக்கே தெரியாம உள்ள அழகா எடுத்து வச்சு அப்படி செட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான். ஆக்சுவலாக எனக்கு அசுரன் கதையும் எனக்கு சொன்னார். ஓகே, வடசென்னை கதையும் எனக்கு சொன்னார். வடசென்னை கதை தான் முதல்ல கேட்டு நான் ரொம்ப ஒருத்தரால் இப்படி நரேட் பண்ண முடியுமான்னு. ஏன்னா நாங்கள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்கணும், நடிகர்களாக நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஒரு அனுபவம். சில பேர் ரொம்ப ஆச்சரியப்படுத்துவாங்க, சில கதைகளை ஆச்சரியப்படுத்தும். வெற்றி சார் ஒரு கதையோட அந்த டென்ஷனையும் அந்த விறுவிறுப்பையும் அவர் அதை ஏன்னா அதை சொல்லும்போது அது அவ்வளோ நமக்கு விஷுவல் தெரியும். எனக்கு ராஜன் கேரக்டர் சொல்லும்போது அந்த கொலை இருக்கு இல்லையா, நமக்கு விஷுவல் வரும். அது வடசென்னை கதையை மூலம் ஒரு பேப்பர்லாம் தேடிட்டு இருக்கும்போது சொல்லுங்க சார் சொல்லும்போது இல்லை இது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட்டில் சொல்லி முடிச்சிட்டாரு. இது ராஜன், அப்புறம் வெளியே வந்தாங்க, அப்புறம் 2 டீமாக பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு கதை சொன்னார். படம் வந்த போது நிறைய மாறி இருக்கும், பட் அப்போ சொல்லும்போது ஸோ அவர் நேரேட்டிவ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துக்கு நடுவுலையே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் 3 கதை சொன்னார். எனக்கு இல்லை, வேறு ஹீரோக்களை வச்சு பண்ண போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட அந்த விட்டு போன அந்த ஷார்ட் நடுவில் சொல்லுவாப்புல, இல்லை சொன்னால் திரும்பி சார் அப்போ விட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து கேட்டு இருப்பேன். ஸோ அவர் கதை சொல்கிறத கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கதாபாத்திரத்துக்கு தன்னை ரெடி பண்ணுறாங்களே, அது ஒரு சீன் பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு கதையை அவர் சொல்லும்போது அந்த கதையோட இப்போ ஒரு கதை சொல்லும்போது அந்த டைரக்டர் அந்த சீனை என்னவா பார்த்துருக்காரு, மக்களுக்கு அது என்னவா ப்ரெசென்ட் பண்ண போகிறாருன்னு அது தெரிஞ்சிடும். இருக்கே என்னை பொறுத்தவரைக்கும் வெற்றி சார் என்னவா சொல்ல விரும்புகிற ஒரு கதைன்னா அதோட டென்ஷனையும் உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காத தன்மையும் எவ்வளோ எங்கேஜிங் கொண்டு போகிறோங்கிற பாயிண்ட்டை தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கதையிலையும் ஒரு ஷார்ட்லேயும் அது இருக்கு. அவர் சீனை ஸ்டேஜிங் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மஞ்சு 100% அது சீனை ஸ்டேஜிங் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பிரிக்கிறது பார்க்கும்போது நான் கேட்டேன் ஒரு நாள் எப்படி சார் நீங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அப்போ சொன்னார், இந்த ராஜா கிளி சும்மா போரியை போத்த மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார் போலக்கு. உடனே கடைசியில் அது என்ன சும்மா இதே சொல்லிட்டு இருக்கு, போர் எடுத்தால் உள்ள சட்டம் என்னங்க சட்டை போடலைங்க, அதுக்கு தாங்க போரியை போத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன. இது மாதிரி எனக்கு ஷார்ட் டிவிஷன்ஸு உடனே வராது சேதோ, அதெல்லாம் முதல்ல ஒரு ஒய்டு எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதில் சுவாரஸ்யமான பகுதியில் பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் ஒன்று சொன்னார். தெளிவாக சொல்லலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு அது மேலே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு சீனை நம்ம கேட்டு போயிடுவோம்ல, நாங்கள் சீனை படிச்சுட்டு போயிடுவோம். படிச்சுட்டு போனால் ஒரு முறையும் எந்த படமாக தான் செட்டுக்கு போகும்போது என் டைரக்டர் எப்படி இதை ஸ்டேஜிங் பண்ண போகிறாங்க, அந்த நாடகத்தை எப்படி அரங்கேற்ற போகிறாங்க,
நீங்கள் இங்கேருந்து வரீங்க, அவங்க இங்கேருந்து வருவாங்க, இங்கே பாருங்கள், டைலாக் பேசுங்க, இல்லை இது பண்ணுங்க, இங்கே முறைங்க, இது பண்ணுங்க, இல்லை இங்கே இப்படி ஒரு ஸ்டேஜிங் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்து. அந்த ஸ்டேஜிங் அப்புறம் அதை வந்து கேமராவில் பதிவு பண்ணுறாங்க. என்ன அதுக்கப்புறம் அது நடக்குது. ஸோ ஆனால் அதுக்கு முக்கியமான வேலை இந்த ஸ்டேஜிங். அது எப்படி அந்த நாடகத்தை நிகழ்த்துறது, அந்த அந்த ஒரு காட்சி எப்படி நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ ரெடியான மாதிரி இப்போ நம்ம இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறோம், இது இப்படியும் வச்சுக்கலாம், அங்கேயும் வச்சுக்கலாம், நடந்துக்கிட்டும் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம், வண்டியில் ஒருத்தர் உட்காந்து பேசலாம், இப்படி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டேஜிங் பண்ணுறோங்கிறது முக்கியம். அது பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார், ஸ்டேஜிங் தான் செய்து என்னோடது, அது சரியில்லாட்டி அந்த சீன் எப்படிப்பட்ட சீனாலும் படத்தில் வைக்க மாட்டேன். அது ஒர்க் அவுட் ஆகலை, ஸ்டேஜிங்கில் ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த சீன் வந்து படத்தோட ஆன்மாவாக இருந்தால் கூட நான் வைக்க மாட்டேன் செய்து அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால எனக்கு அவருடைய ஸ்டேஜிங் பார்க்குறதுக்கு ரொம்ப. ஒரு சீன் இருக்குது, எனக்கும் மஞ்சுக்கும் ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் வந்து அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃப்ளர்ட்டிங்கான சீன், ஃப்ளர்டிஷன் சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்க, ஃப்ளர்ட் பண்ணுற சீன் மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் அது அப்படி இருக்காது. சீன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து வேறு விஷயமா அப்படி போகும் அது. ஆனால் ரெண்டு பேருக்குலேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனால் ரெண்டு பேரும் அவங்க ஃப்ளர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தூரமாக பார்த்தா தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு அந்த ஃபீல் மட்டும் கடத்தும். ஆனால் அந்த சீனை அவர் எக்ஸிக்யூட் பண்ணதும், ஒரு ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப அழகாது. அப்போ சீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஆக்சுவலாக சீனில் ஒருத்தர் வந்து நல்ல விளப்பி மிக்ஸ் வச்சுட்டு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ சொல்ல, சேது அவர் இருந்தது தெரியல சேது அப்படின்னு. ஆமாம் சார்ண்ணே, அவர் இருந்தது தெரியல. இந்த சீன் நடக்கும்போது ஆமாம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், பேசுறது ஒன்றும் இன்டிமேஷனாக டாக்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷனுக்கு, ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கான்வர்சேஷனுக்கு அந்த. ஆனால் அது உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் அதில் தெரியுது. நான் கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் ஸ்டேஜ் முடிச்சு கடைசியில் பார்த்தா அப்புறம் அதுக்காக ஒன்று போட்டது, அண்ணா இதை பார்த்துக்கோங்க, இந்த வந்துடுறேன் இப்போதான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதை நான் பார்த்தேன் இந்த சீன் பார்த்தேன். நம்மளே நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கே தெரியல. ஏன்னா கவனம் முழுவதும் இந்த ரெண்டு பேரை பார்க்கறதுலையும் அவர்களுக்குள்ள நடக்கிற அந்த வார்த்தைகள் வேறையா இருந்தாலும் மனசு வேறையா இருக்கு. மனசு வந்து அது பாட்டு ஒரு பக்கம் உடல் இங்கே தள்ளி நிற்குது, மனசு ரெண்டு அங்கே நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுல அது யூ கேன் ஃபீல் இட். அதனால் அந்த அவர் ஒரு ரிதமில் பார்ப்பாரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸோ மச் டு லர்ன். அப்படிதான் நான் ரொம்ப ரசித்து பார்க்கேன். ஸோ அவரோட ஸ்டேஜிங்கும் நேரேட்டிவ் ஸ்டைலும் சரி, ஒரு சீனில் இருக்கிற அந்த டென்ஷனை, அந்த பரபரப்பு தன்மையை ரொம்ப அழகாக பிடிப்பார். அப்புறம் காதல் காட்சிகள் ரொம்ப அழகாக பிடிப்பார். ரொமான்ஸை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வருவார். அதே போல் ஒரு சீனுக்கு உண்டான, ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான மூடாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக எந்த இடத்துல தொட்டால் உங்களுக்கு வந்து அது நீங்கள் கனெக்ட் ஆவீங்க ஆடியன்ஸு, உங்களுக்கு அது பற்றிக்குன்னு இருக்குல்ல, அது வந்து இதான் நான் அவர்கிட்ட ரொம்ப ரசிச்சது. இதான் பற்றி பதில் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இவ்வளவு கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய பதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க சேது? இல்லை என்னெல்லாம் நடந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை முதல்ல நம்ம கேள்வி வரல. சரி மஞ்சு சொல்றாங்க ஓகே, ஏன்னா இவனை விட்டா இவன் ரொம்ப நேரம் பேசுவான், எப்படினாலும் பேசுவான், நீ பேசலாம். எனக்கு ஐ எம் நாட் லக்கி இனஃப், நான் இது வரைக்கும் நரேஷன் கேட்டதே இல்லை. சார் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டது, சீன் நரேஷன் மட்டும்தான், அதுவும் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது கேட்டிருக்கேன். எனக்கு ஜென்ரலாக சார் வந்து என்ன கேட்பாரு, சீன் பேப்பர் படித்து முடிச்சோன்னே இப்போ என்ன பண்ண போகிறான்னு கேட்பாரு. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். அப்புறம் அந்த கேரக்டர் மாதிரி சார் ஒரு வாட்டி பண்ணி காமிப்பார், அதுலேருந்து அதை அப்படியே அடாப்ட் பண்ணி போகிறது தான். பட்டு ரொம்ப ஆசை சார் நரேஷன் ஒரு வாட்டியாவது கேட்கணுன்னு எனக்கு. சரி, சீன் நரேஷன் பற்றி சொல்லுங்கள். இப்போ சேதனா சொன்ன மாதிரி ஸ்டேஜிங் பண்ணுறதே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்றார்ல. இப்போ நீங்கள் தொடர்ந்து 2வது முறை இல்லை, ஸோ அவரோட சீன் வந்து உங்கள்கிட்ட நரேட் பண்ணும்போது கென் இப்படி வர இப்படி போகிற, ஏன்னா நாங்கள் மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு இது மட்டும் சொல்கிறேன், இந்த சொல்கிறேன் அந்த அசுரனில் எனக்கு 2 சீன் ரொம்ப பிடிச்சது, 3 ஒரு படமே ரொம்ப பிடிச்ச படம். அதில் முக்கியமாக மஞ்சு வந்து கழுத்தில் அந்த அருவா வச்சுட்டு அண்ணனை கூப்பிட்றான்னு. அது வந்து எப்படின்னா நம்ம புளியை நம்ம கட்டி வச்சுக்க புளியை அவுத்து விட்றான்னு சொல்கிற மாதிரி, அது அவ்வளோ ஃபயராக இருந்தது. அப்புறம் அந்த அண்ணன் வந்து அவன் வந்து பாத்ரூம்லாம் நினைக்கிறேன் எகிரி போய் நரேன் சார் அடிக்கிற சீன், அந்த சீனு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. அப்புறம் கென்னு வந்து அவங்க அப்பா தனுஷ் வந்து அந்த சண்டை போடுவாங்கல்ல, அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் வந்து கடைசியில் நரேன் சாரை அட்டாக் பண்ண போகிற அந்த எனக்கு வந்து இவன் எப்படி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டான், எப்படி இதை பண்ணா. அப்புறம் இவன் கரெக்ட் இந்த சீனு அவங்க அண்ணனை கொலை பண்ணும்போது அந்த சீன் எப்படி நேரேட் பண்ணாரு. இல்லைண்ணா, அதான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக
அங்கே ஸ்பாட் போனோடனே அவங்க அசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நானும் கூட சேர்ந்துப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்டேஜ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே எப்படி பண்ணணும், அங்கே எப்படி பண்ணணுன்ற மாதிரிலாம் ஸ்டேஜ் பண்ணுவாங்க. எல்லார்கிட்ட இந்த இன்புட்ஸும் சார் ரொம்ப கேட்டுப்பார். பர்டிகுலராக அந்த சீன் அண்ணன் இது பண்ணுற சீன் வந்து நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா சார் ரொம்ப நேரமாக அதை ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த மரம், அவருக்கு அந்த மரம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மரம், அந்த இடம் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இப்படி ஒரு கொக்கி போடுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற போது அங்கே ஒரு கரெக்டாக ஒரு இடம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு பக்கத்தில். என்னை தள்ளி விட்டுறாங்க. நான் போய் அங்கே விழுந்துட்டேன். இப்போ இங்கே வந்து அவன் இருக்கான். இது எல்லாத்தையும் அவன் லைவாக கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அவன் அப்படியே ஓடுறான். ஓடும் போது அதுக்கும் எப்படி கேமரா வரணும்னு சார் கூடவே ஓடி வந்தார். நான் ஓடும் போது ஓடி வந்துட்டு இப்படி போகணுன்ற மாதிரி அதை வந்து சொல்லிட்டாருண்ணே. இதில் என்னென்னா இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இந்த ஃபுல் சீனும் வந்து போயிட்டுருக்கு. என்னை போய் தள்ளி விட்டு படுக்க சொன்னார்ல இடம். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப இல்லை இன்னும் கொஞ்சம் டைட்டர் ரேஞ்சு போகலான்னு சொல்லிட்டு சார் போக சொன்னால் நிறுத்துறாங்க. ஏன்னா கட்டுக்கறியான் பாம்பு இருக்கு நீங்கள் உள்ள இடத்துலன்னு. சார் டேய் அதெல்லாம் ஒன்றும் இருக்கா, டைம் ஆகுது போ அப்படின்ட்டு. சார் பயமா இருக்கு சார், எனக்கு பாம்புன்றாங்க சார். என்ன பண்ணின்னு நேராக இவர் ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு அந்த பாம்பை இப்படி இது பண்ணி தள்ளி விட்டாருன்னு. அப்படி பாம்பை போ உட்காரு போ அப்படின்னு. எனக்கு இந்த பாம்பு குடும்பமா வந்துச்சா இல்லை ஒண்ணு மட்டும் தான் வந்துச்சா தெரியல. நிறைய அது ஏன்னா அது ஃபுல்லா அந்த இது போட்டு மறைச்சிட்டாங்க. அந்த சகதியை வந்து இலையை போட்டு மறைச்சிட்டாங்க. மரணம் பயமா இருந்துச்சு. இந்த சீன் மாதிரியே இந்த இன்னொரு சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுண்ணே. அந்த வீட்டுக்குள்ள வந்து நான் நரேன் சாரை கொண்டதுக்கப்புறம் ஃபுல்லா சிங்கிள் ஷாட் ஒன்று தனுஷ் சார், மஞ்சு மேம், பசுபதி சார்லாம் ஒன்று இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் வெற்றி சார் வந்து ஃபுல்லா இது பண்ணி பார்த்தாரு, ஸ்டேஜிங் பண்ணி. அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவர் டிசைட் பண்ணிட்டாரு சிங்கிள் ஷாட்ல பண்ணணும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்ல எல்லாரும் வரணும். மஞ்சு மேம் வந்து பேக் பண்றது, பசுபதி சார் வந்து கும்பிடுறது, இது எல்லாமே வரணும். 2 வாட்டி வந்து சார் சும்மா லைட்டா அப்படி டேய் இப்படி ஒன்று அரைவார் சார் அப்படின்னு பண்ணி காமிச்சிட்டாரு. அடுத்தடுத்து பலார் அரைய ஆரம்பிச்சிட்டாரு. சார் வந்தோடனே ஃபுல்லா இதாயிடுச்சு. அந்த சீனும் அந்த லாஸ்டா அந்த சீன் வந்து கரெக்டா அந்த மாதிரி வந்தோம்னா சார் பயங்கர ஹாப்பியானார். அந்த சார் வந்து அந்த மினிட் சொன்னார், நான் எப்படி நினைச்சேனோ அப்படியே இந்த சீன் வந்து ஸ்டேஜ் ஆகி வந்திருக்குன்னு ரொம்ப ஹாப்பியா. அந்த மாதிரி இதெல்லாம் தான் எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதான் ஸ்டேஜிங் பண்றது பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே அதுக்கு இப்போ இதில் கிளைமேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இவன் சூரி வந்து ஜீப் எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணுவான். அதாவது கிளைமேக்ஸ் வரும், என்னை காப்பாற்றுக்கு ஒரு ஜீப் வந்து இருந்தால் தானே இது பண்ண முடியும் சொல்லிட்டு அது ஒரு காட்சி. அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லை. அந்த அன்னைக்கு ஏதோ வண்டி ஜஸ்ட் மிஸ் நினைக்கிறேன். நீ தான் உள்ளே போய் எடுத்துன்னு போவ. அப்புறம் தான் டூப் போட்டாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் போய் அங்கே நிப்பாட்டணும் நான். அது ரொம்ப ரிஸ்க் தான் அது. ஆனால் அந்த சீனோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் தொட்டால் அந்த சீன் இன்னும் ஒன்று அடுத்த கட்டத்து நவருங்கிறத அவர் அதை தேடிக்கிட்டே இருப்பார். அது அந்த ஸ்டேஜிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த நீங்கள் படசனையோ இதே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல. அதை தான் அவர் தேடுறாரு. அது தேடுறாரு, அதை கோரியோகிராஃப் பண்ணி பார்க்குறாரு, ஸ்டேஜிங் பண்ணி பார்க்குறாரு, அப்புறம் அதை கேப்சர் பண்ணுறாரு. எனக்கு அதில் இந்த இவன் வடசன்லேயே அந்த தீனாவை கொள்ளுவாங்கல்ல, தனுஷும் நான் பல முறை அந்த சீனை பார்த்துருக்கேன். நான் அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன். அது ஸ்டேஜிங் பண்ணதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கதை சொல்றப்ப சில நேரத்துல பெரிய சில ஷார்ட்டா சொல்லிடுவாரு. அப்படி சொல்லி முடிச்சாரு. இந்த கேட்ட இதை இங்க வரைக்கும் சொல்லிடுவாரு. அந்த எடுக்கிறப்ப ஒரு 10 ஆர்டிஸ்ட் உள்ள வந்து நிக்கிற ஒரு ஷூட் பண்றது, அதெல்லாம் வந்து எல்லா இடமும் அவரே அந்த ஓடி 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 பண்ணி காட்டுவார். கேமரா இங்க உள்ளவா நீ ஸ்லோ பஸ், நீ உள்ள லாங்ல இருந்து பார்த்தோம்னா மாமா சொல்ல அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்து நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டுவேன்ல, அந்த சீன்ல நான் ஒரு சாதம் நடந்து போய் வெட்ட போறேன்னு அவர் பண்ணி 10 மடங்கு வேகத்துல பண்றாரு. ஏன்னா அந்த சீன் அப்படி இருந்தாதான் நீங்க ஸ்டேஷன்ல போறீங்க, நீங்க போய் நிதானமா போய் வெட்ட முடியாது. ஏன்னா போலீஸ்காரன் எல்லாரும் அவங்க உஷாராயிட்டாங்கன்னா உங்களை காலி பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்கு. போறவங்க பரபரன்னு சார்ஜ் எடுத்துணும். இதுதான் அதுக்கு உண்டான. அப்பதான் அந்த சீனோட டென்ஷன் அதிகப்படுத்துது. அதான் ஒரு சீன்ல இருக்கிற இந்த விஷயத்த எதை எப்படி சொல்லணும், எதை அமைதியா சொல்லணும், எதை பரபரன்னு சொல்லணும், அதுக்கு உண்டான மீட்டர் என்னங்கிறது அவர் மைண்ட்ல ஒன்று இருக்கும். அதை அவர் ஸ்டேஜிங் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சிடும். இதைத்தான் இவர் வந்து சொல்ல வராரோ, இதான் இதோட மூடு அப்படின்னு. நான் ஒரு சீன் எனக்கு இஷ்யூஸாக இருக்குன்னா அவர் டைலாக் படிச்சுட்டு போயிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டை போல நான் டெலிவரி பண்ணுறேன். பார்த்தா அவர் வந்து
சொல்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் குழந்தைய போல் பண்ணிடுங்க, அவர் உங்களுக்கு தகப்ப மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணும்போது அப்போ டோட்டல் எமோஷனாக மாறுது. அப்போ ஒரு ஒரு சீன் எழுதுனதுக்கு அதோட பர்பஸ் என்னன்னு தெரியுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்க்குற நமக்கு வந்து நேராக இருந்து பார்க்குறோம்ல. நீங்கள் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்குறீங்களே, இப்போ நாங்கள் பேப்பரை படிக்கும்போது எங்களுக்கு மைண்ட் ஒரு விஷுவல் இருக்கும், இப்படி பண்ணுவார் போல இருக்கு. அங்கே போனால் அது டோட்டலாக வேறு அனுபவம் வந்தால் எப்படி இருக்கும்? அது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்ல. நீங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் மியூசிக்லாம் போட்டு எடிட்லாம் பண்ணி 10 முறை பார்த்து எல்லாம் நமக்கு அது ராவா உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் இருந்து அங்கே வந்து வேற ஒன்று நடக்கும்போதுல பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இட் வாஸ். மேம், அன்லேர்ன் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் சினிமாவை பார்க்குற விதம், உங்களுக்கு நீங்கள் மலையாளத்திலும் சரி இங்கேயும் சரி, நீங்கள் ஒரு டேரக்டர் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் சினிமாவை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமா லேர்ன் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அன்லேர்னுன்ற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இப்போ நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு சென்சிபிளான ஸ்கிரிப்ட்ஸில் ஆக்ட் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிற வார்த்தை, நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு புதுசாக, இப்போ சூரியனே நம்ம முன்னாடி பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் வச்சுட்டு புதுசாக நான் போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விடுதலை 2க்காக நீங்கள் அன்லேர்ன் பண்ண விஷயம் என்ன? நான் ஒரு டிரெக்டர்ஸ் ஆக்டர் தான். அப்போ எந்த செட்டுக்குள்ளே போனாலும் நான் பிளாங்க் ஸ்லேட்டாக பிளாங்க் பேப்பராக போய் டிரெக்டருக்கு என்ன தேவையோ அதே மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ அது நல்ல டைரக்டர் கையில் கிடைக்கிறது தான் ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் ஹவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி. ஸோ அதில் பார்த்தா நான் வெரி வெரி லக்கின்னு தான் சொல்லலாம். யூஷுவல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நம்ம இப்போ இப்போ சேது சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு டயலாக் சீன் பேப்பர் பார்த்து ஒரு டயலாக் படிக்கும்போது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்ப்ளேட் அப்படியே வந்துடும், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்பாட்டில் இருக்கும்போது சார் எப்படி நம்ம ஒரு நேச்சுரலாக நம்ம எப்படி பண்ணுவோன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணி இந்த மாதிரி சொல்லி பாருங்கன்னு பார்க்கும்போது அதோட டைமென்ஷனே மாறுறது. வி எக்ஸ்பீரியன்ஸ், வி சி, நம்மளே பார்ப்போம் அந்த டயலாகோட டைமென்ஷனும் மாறுறது, அந்த ஒரு டெப்த் வர்றது எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து புது லேர்னிங். அப்போ நம்ம மனசில் நினச்ச அந்த டெம்ப்ளேட் வந்து எவ்வளோ பிளேன், லைக் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது. ஸோ புது இந்த மாதிரியும் சொல்லலாமே. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டயலாக் சொல்றதுக்கு ரொம்ப சத்தம் போட்டு சொல்லணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் லுக் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஜஸ்ட் சே த வேர்ட் அண்ட் இட் வில் ஜஸ்ட் கோ இன்சைட். ஸோ அந்த மாதிரியான லைக் அலார்மிங் ஆன ரெவலேஷன்ஸ் நிறைய எனக்கு இருந்து எப்போவுமே வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கு. ஈவன் டப்பிங்கில் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி ஒரு டயலாக், அந்த இமோஷனில் நம்ம எப்படி பேசுவோமோ நம்ம அப்படி பேசி ஒரு ட்ரையல் பண்ணியிருப்போம். பட் வெற்றி சார் சொல்கிற மாதிரி சும்மா பிளேனாக சொல்லி பாருங்க, லைக் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் சொல்லி I've seen magic happen. So it's very interesting to be part of such a magic. குமரேசன்ற பேரும் கதாபாத்திரமும் சூரிய அவரோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு பெயர் குமரேசன் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு குமரேசன் கூப்பிட்டா கூட உங்களுக்கு அது பர்சனலா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த குமரேசன் இருந்து வெளியில வர்றதுக்கே எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த குமரேசன் கேட்டு ஒரு நாளாவது அந்த சீனுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு அந்த குமரேசனுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு படத்துல ஒரு கேரக்டர் மூலமா டோட்டலா நம்மளை மறக்கடிச்சு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தரோட குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷா அனுப்புனா அப்படி இருக்கும். அப்படி ஒரு நிலையில தான் அந்த குமரேசன் கிட்ட என்ன ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி நான் அப்படின்றாங்க. அதுனா அடுத்தடுத்து எனக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்குது. இது குமரேசன்னா நீங்க மாறினதுக்கு அப்புறம் நீங்க சினிமா பார்க்குற விதம், ஒரு கதையை அணுகிற விதம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா ஓரளவுக்கு என்னால ஓரளவுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சு என்னால, அப்படிதான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி இருந்தது அது வேறையா இருந்துச்சு. நான் பார்த்த விதமும் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நான் பார்க்குறப்ப நிறைய படங்கள் பண்றோம், நிறைய அப்படி பண்றதை தாண்டி நம்ம என்ன மாதிரி படத்துல இருக்கணும் அப்படின்றத என்னை யோசிக்க வைக்குது. ஸோ அந்த வெற்றி கிளாஸ் அதெல்லாம் தாண்டி என்ன மாதிரி படங்களை நம்ம இருக்கணும், எந்த மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம இன்னும் எதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு இது யோசிக்க வைக்குது. என்னை நிதானமாக என்னை கூட்டிகிட்டு போகுது. ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன் இல்லை, இது வெயிட் பண்ணி போவோம், இப்போ என்ன அவசரம், இப்போ என்ன இரு அந்த பஸ்ஸு போனால் போட்டு விடு, உனக்கு அந்த பஸ்ஸு வரும், மெதுவாக போவா அப்படின்ட்டு என்னை அந்த ட்ராவலிங்கு நிறைய விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை நிதானமாக கூட்டிகிட்டு போகுது. ஓகே டீ சாப்பிட உட்காரு, ஒரு பஸ்ஸு வருதா, இது பார்ப்போம், சரி வா இதில் கொஞ்சம் பயணிப்போம். வாத்தியார்ன்ற கேரக்டருக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு முதிர்ச்சியான
வயதில் இருந்து தான் இந்த கேரக்டர் நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கீங்க. ஸோ அந்த கேரக்டருடைய இளம் வயது வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஷூட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த ஏஜ்ல இருந்து இப்படி போயிருந்தோம்னா ஒரு கேரக்டரோட ஆர்க் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ நீங்கள் ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்ற போது அதோட தாட் ப்ராசஸ், அந்த கேரக்டர் எப்படி யோசிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இடிச்சது. அது என்னன்னா, முதல்ல வந்து இது எதிர்பார்க்கல. எங்கர் வெர்ஷன் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ரெண்டாவது இது நாங்கள் காட்டுக்குள்ளே நடக்கிறது தான் பார்ட் 2 இருக்க போது தான் இருந்தது. ஓகே, அதில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. இப்போ நீங்கள் பார்ட் 2 ப்ரீக்வல் எடுக்கிறான்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி என்னுடைய இளமை காலங்கள் எடுக்கிறான்ற போது நான் நடிக்கும்போது எனக்கு இந்த வயசான வாத்தியாருக்கு உண்டான மாதிரியே இருந்தேன் நான். அப்போ தான் அவர் மெல்ல சொல்ல ஆரம்பித்தார், சரி இது அந்த வயசான ஆளோட பாடி லாங்குவேஜாக இருக்குது சேது, இது இந்த வயசுக்கு உண்டானதா இல்லை, கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லி அவர் மெல்ல மெல்ல சின்ன சின்ன அங்கே கரெக்ட் பண்ணிருந்தார். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் ஒரு கொஞ்ச நாள் அது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இதில். ஏன்னா வாத்தியார்னோடனே நமக்கு எடுத்தோன்னே இந்த வாய்ஸ் மேன் அப்படி தான் மைண்டில் இருந்தார். அது மட்டும் தான் பிரச்சனையாக இருந்தது. மற்ற எதுவுமே வந்து அந்த சீன் சொல்ல சீன் மேலே இருக்கிற சர்ப்ரைஸும் அது நடக்க போகிறது தான் நல்லா இருந்தது ஒழிய வேறு எதுலையும் கவனம் செலுத்தேன். அப்படி ஒன்றும் கஷ்டமாக இல்லை. என்ன சென்ஸ் சூரியக்குமே சொன்ன மாதிரி தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி எங்ககிட்ட இருக்க என்ன தவறுங்கிறதையும் சொல்லி அதை எங்களுக்கு புரிகிற மாதிரி அதை எளிதாக புரிய வச்சிருவார். அதனால் அது ஈஸியாக தான் இருந்தது. பெரிய இது மட்டும் தான் கஷ்டமாக இருந்தது. இவனோட போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. கருப்பு இவனோட தான் அடிக்கிறேன். இவன் கருப்பு இவன் பேருக்கு படத்தில். ஸோ இவனோட தான் அடிக்கணும். ஸோ அந்த போர்ஷன் தான் எனக்கு வந்து அது வெறும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாத்தியாராக வேலைக்கு சேர்ந்த ஒருத்தன் அப்படின்னு தொடங்கும் அது. ஸோ அது மட்டும்தான் அது கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக அது மெல்ல வந்துருச்சு. ஸோ முன்னாடி நம்ம பேசின இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அந்த கேரக்டரோட தன்மை என்ன அப்படின்றது அந்த செட் எப்படி இருக்குன்றதை பார்த்து எனக்கு அது இதுவாக இருக்கும். ஸோ வந்து வெற்றி சார் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருந்தார். ஆனால் இந்த கேரக்டருக்கு ஒரு நிதானம் தேவைப்பட்டது. அதனால் நான் போய் வெற்றி சார் அது அந்த ஒரு சீனுக்கு அப்படின்னு நானும் கௌதமன் சார் பேசும்போது இப்போ எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா இது வயசான ஆள், நிறைய வாழ்க்கையில் பார்த்த ஒருத்தன். ஸோ அவர் இருக்கிற செட் வந்து நல்லா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. ஓகே, ஒரு நாள் ஒன்றும் இல்லை, செட்டில் ஒரு அரை நாள் இல்லை, ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது அரை நாள் கூட இல்லை, 5 மணி சொல்லிட்டு போனார், சரி இந்த வந்துடுறேன் சரின்னு சொல்லிட்டு போனார், ஒரு வேலையாக போயிருந்து சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தான் இல்லை. அந்த 1 மணி நேரமே அவர் இல்லாமல் செட்டாக இல்லை. நான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் இல்லாத அவர் எனர்ஜி லைட்டு அந்த செட்டு என்ன எந்த படத்துக்குமே டைரக்டரோட எனர்ஜி தான் பிரதானமானது. ஓகே, அது இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனல்னால அது அவர் இல்லாட்டி போது நமக்கு ஒரு இது இல்லை, சுத்தமாக இருக்காது. உங்களுக்குலாம் புரியுது அது இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அவரை சார்ந்தானே இருக்கிறோம். எந்த படமாக இருந்தாலும் சரி, என் டைரக்டர் என்னவாக இருக்கிறாரோ அதை வச்சு தான். அதனால் அப்படி நடிக்கும்போது கௌதமன் சார் படம் நடிக்கும்போது எனக்கு அப்போ தான் அது புரியவே ஆரம்பிக்குது. நான் அவரே சார் நீங்கள் ஒரு 4 முறை படிங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் படித்ததுக்கப்புறம் தான் அவர் என்னவா நினைக்கிறாருன்னு தெரிஞ்சது. எனக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் பரபரன்னு அவர் ஆகிட்டார்னா எனக்கும் அது படப்படன்னு வந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த சீன் முடிவுக்கு நிதானமாக அதனால தான் போச்சு. மற்றபடி எல்லாமே அங்கேருந்து எடுக்கிறது. சூப்பர்ண்ணா. ஸோ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் ஆச்சானா உங்களுக்கு? இப்போது வாத்தியார் கேரக்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு? வெளியில் யாரும் எனக்கு தெரிஞ்சதுக்கு எனக்கு எந்த பழக்கமும் எனக்கு வெளியே வர்றதும் உள்ளே போகிறதும் இல்லை. ஓகே, அப்படி ஒன்றும் இல்லை. அதை பற்றின ஒரு புரிதல். இப்போ காந்தி எனக்கு தெரியும். ஓகே, காந்தி எனக்கு தெரியும் போது எனக்கு இந்த நட்பு ஒரு நாள் தொடங்கிச்சு. அப்படின்னா அது உள்ளே வந்துட்டேன்னு அர்த்தமா அது தெரியல. ஓகே, எப்பயுமே காந்தியோட ஏற்பட்ட அந்த பழக்கம் பேரை நான் மறக்கலாம். ஓகே, ஆனால் காந்தியோட ஏற்பட்ட பழக்கம் திரும்பியும் ஏற்கனவே மகாராஜாக்கு நம்ம இன்டர்வியூ பேசும்போது எப்படி தோணும், அதே வாழ தானே இருக்கிறானே, உன்னை சந்திக்கும் போது அதே நபர் ஆயிடுறேன்ல. அப்படி தான் நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரங்களும் எந்த படம் பண்ணாலும் சரி, அந்த படத்தோட கதாபாத்திரம் நமக்குள்ளே யோசிக்க வைக்குது. ஒரு சீன் நடிக்கும்போது அந்த சீன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அது நம்மளாவே ஆகிடும், அது நமக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு முன்னாடி இருக்கிற விஷயங்களில் வாத்தியாராக ஒரு சமயம் யோசிக்க வாய்ப்பு இருக்குது, இவன் குமரேசனை யோசிக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க மகாலட்சுமி யோசிக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டான அது நமக்கு தெரியாமல் உள்ளேருந்து வரும். அது கான்சியஸ் டிசிஷன் கிடையாது. புரியுது. ஏன்னா இந்த படத்துக்காக நம்ம யோசிச்சிருப்போம், அந்த சமயத்தில் மூலையில் யோசிச்சிருப்போம். ஒரு சீன் இருக்குது, ஏதோ ஒரு சீனு, அது முக்கியமான சீனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்குள்ளே போய் நம்மள ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்ல, ஏய் இப்படியா, இதெல்லாம் நடந்ததா, இப்படிலாம் இருந்ததா, இப்படிலாம் யோசிப்பாங்களா, இப்படி ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம்ல. அப்போ அதை சார்ந்து அதை சார்ந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்கோம். இவர் தான் டேரக்டர்னா இது இப்படி இருந்ததா சார், இப்படி சொல்லலாமா சார், இப்படி பண்ணலாமா சார், இப்படி பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை பற்றின ஒரு புரிதல் மைண்டுக்குள்ளே போயிருக்கும் இல்லையா,
அது உள்ளே இருக்கும். வாழ்க்கையில் எதையோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாமல் வெளியே வரும் நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அது உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் எனக்கு அது எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஓகே ஓகே, சில காட்சிகள் வேணால் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். சில காட்சி நடிக்கும் போது உங்களுக்கு எமோஷனாக தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு மகாராஜா பண்ணும்போது நான் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனில் கடைசியாக சொல்லும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சீனை சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப ஏன்னா என் பொண்ணை நினைச்சாலும் பிரச்சனையாக இருக்குது, நடிக்கிற அந்த குழந்தைய நினைச்சாலும் அதுவும் யாரோ ஒரு இன்னொருத்தரோட பொண்ணு தானே. அதனால் அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணும்போது நான் ரொம்ப மென்டலாக வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு நடந்த விஷுவலில் டிஸ்கிரைப் பண்ணுற போது அதை எப்படி சொல்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு உருவம் தேவைப்படுது. அந்த உருவம் யாரை நினைச்சாலும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. இந்த மாதிரி சில இடத்துல அப்படி நடக்கும். அது இப்போ கென்னோட கேரக்டர் என்ன அப்படின்றது எனக்கு வெளியே எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் இப்போ ஷேர் பண்ணலாமா உங்களோட கேரக்டர் படத்தில் என்ன அப்படின்ட்டு? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. இல்லை நிஜமா. ஓகே ஓகே ஓகே. படம் பார்த்துட்டேன்னா நான் சொன்னது உண்மைன்னு தெரியும். ஓகே, அவன் கூச்சப்பட போகிறாங்கிறதா நான் சொல்லிட்டேன். இல்லை அதான் கருப்பண்ணன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு. ஓகே, அது ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு கேரக்டர். அண்டு என்னுடைய நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என் லைஃப்பில் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் அமையும்னு. எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த கேரக்டர் நடித்தது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு இதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோதான். ஓகே. அப்போ நான் படம் பார்த்து ஆமாம், படம் பார்த்தா கொஞ்சம் சாரோட படங்களோட மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே அவர் படம் மாதிரி இருக்கும், பயங்கர எனர்ஜியாக மாதிரி ரேஜாக இருக்கும். ஸோ செட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரீ டைம்லாம் அதாவது கிடைக்குமா வெற்றி சார் செட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி கிடைச்சா என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க? கதைக்குள்ளே தான் இருப்பீங்களா? இல்லை, பொதுவான விஷயம் நிறையா பேசுவார். செட்டில் இருக்கிறப்பதானே சொல்கிறீங்க? ஆமாண்ணா. ஷூட்டிங் விஷயம் பேசுவார். சம்டைம் அந்த அசுரனுடைய ஷூட்டிங்ஸ் படி எப்படி நடந்துச்சுன்னு பேசுவார். இன்னொன்று அவர் ரொம்ப பிடிச்சது அவருடைய இதவே பற்றி அவர் கீழே சில விஷயங்கள் கலாச்சிக்கிடுவார். ஐயோ இந்த சீன்லாம் அந்த படத்தில் எடுத்தேன், ஓவர் டூ மச், நல்ல வேலைக்கு என்னையெல்லாம் மன்னிச்சு விட்டாங்க ஆடியன்ஸு, என்னெல்லாம் இந்த சினிமாவுக்கு மன்னிச்சு விட்டாங்க, டூ மச், அதான் 50 டேத்துக்குள்ளே எடுத்தேன். டே ஓவரா, டே நாராஜ் மணி ரொம்ப ஓவர், அதெல்லாம் நம்மளாம் அப்படி பண்றது எதுவும் மன்னிச்சு விட்டாங்கடா, ஒழுங்காடா, இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாதுடா. அப்புறம் தன்னைத்தானே நிறைய இது பண்ணிக்கிடுவாரு. இந்த படத்துல அது பண்ணுவாப்ல, இவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்துருப்பாரு, நடிச்சு முடிச்சிருவேன். இந்த வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்கான் சேது பாரு. என்னமோ நான் வந்து நானா பேசினார, நான் டைலாக் கொடுத்துருந்து படிச்சு அது ஒரு 100 முறை படிச்சாதான் மண்டையில் ஏறும். என்ன அவர் மாத்தி எடுத்துட்டு இருப்பாரு வச்சுக்கிட்டு. நம்ம எல்லா ஆங்கிலையும் ஃபுல் டைலாக் பேசி முடிச்சுனேன். சரி இந்த வாத்தியார் பேசிட்டே இருக்கு சரி, ஐயோ அப்படின்ற அது ஆடியன்ஸ் பாருங்களே அதை பார்த்துருவாரு. அவரு என்னையவே டக்குன்னு சொல்லுவாரு, பவானியோட ரொமான்ஸ் இருப்பார் முடிச்சுட்டு, இந்த குமரேசன் ரொம்ப ஓவரா போறாண்டா, குமரேசன் ஓவர் டூ மச்சா இருக்கு, இது ஓவர் டோஸா இருக்கே. சரி ரைட்டு, கொஞ்சம் குமரேசன் அடக்கி வாசிக்கிறா பண்ணி, ரொம்ப தப்பா இருக்கிறாரு. இவர் வருவாரா, இவர் போவாரா, இவர் இருப்பாரா, இவர் போய் ஏறி போயிடும் போனோன்ற அங்க அடிக்க போவாராங்களா, சாவடிச்சிட மாட்டாங்க, 2 அடி அடிச்சு அவனை வேற மாதிரி பண்ண முடியும் அப்படின்றாரு. தன் ஆடியன்ஸ் பார்வையில் 100% படம் பார்ப்பார் அவர். நம்ம எல்லாம் வந்தால் சில பேர் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மானிட்டர் பார்த்துட்டு, சார் வேற மாதிரி இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்றாரு. ஆனால் அவருக்கு தெரியும், நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க ஜி, எனக்கு தெரியும் இது எவ்வளோ வரணும்னு. மேம் அங்கே கேரளாவில் விடுதலையோ வெற்றிமாறன் சார் படங்கள் இப்போ விடுதலை 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் பற்றிலாம் அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? கேரளாவில் எனக்கு வெற்றி சாருக்கும் சேது சாருக்கும் இப்போ சூரி சாருக்கும் இவங்க எல்லாரும் படங்களும் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. தமிழ் படம்னாலே கேரளாவில் இட்ஸ் ஆஸ் டியர் டு தி கேரளா ஆடியன்ஸ் ஆஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த விடுதலை 2 பற்றியும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எஸ்பெஷலி அந்த விடுதலை 1ஓட சக்ஸஸுக்கு அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நானும் அந்த படத்துல இருக்கேங்கிறது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கும் ரொம்ப பெருமை தான். எல்லாரும் நானும் அந்த படம் பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங்கா இருக்கேன். ஓகே, நானும் அந்த ஃபுல் படமா பார்க்கலன்னு, ஸோ நானும் அப்படியே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஸோ ஒன் வேர்ட் அபவுட் விடுதலை 2 அப்படின்றதோட இந்த கான்வர்சேஷனை நிறைவு செய்யலாம். ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்குமே நிறைய பிளான்ஸ் இருக்குன்றதுனால இல்லை உங்க மனதில் எனக்கு புரியுதுண்ணே. நம்ம தனித்தனியான நம்ம நிறைய பேசலாம், அதனால ஒவ்வொருத்தையும் பேசுற அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால இதை மட்டும் பேசி அவங்க ஆரம்பிப்பாங்க. ஒன் வேர்ட் அபவுட் விடுதலை 2. இம்பார்ட்டன்ட், முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். நமக்கே தெரியாமல் நமக்குள்ள சில சிறை இருக்கும் சிந்தனையில், புரிஞ்சா அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் நான் நம்புறேன். சுயத்திலேருந்து ஒரு விடுதலை இருக்கும்னு நினைக்கிறேன். ரெவல்யூஷன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ஸோ விடுதலை
பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2 மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாத்தையும் பேசினது. தேங்க்யூ ஸோ மச். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.